கொடநாடு வழக்கு குறித்து எடப்பாடி பழனிசாமி மீது டிடிவி தினகரன் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் பேசியிருக்கிறார். கொடநாடு வழக்கில் இபிஎஸ் ஆட்சியில் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் ஜெயலலிதா அதிமுகவிலிருந்து 10 ஆண்டுகள் நீக்கியதால் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல டிடிவி தினகரன் பேசி வருவதாக ஆர்பி உதயகுமார் விமர்சனம் செய்துள்ளார். இந்த கிராமத்துல சொல்லுவாங்க, என்ன தம்பி கிராமத்துல சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், எதை வேணாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி அம்மா அவர்கள் 10 ஆண்டு அவரை நடவடிக்கை எடுத்ததுனால மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டாரோ என்கிற ஒரு கவலை அவருடைய தம்பிமார்களான எங்களுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு. எப்படி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் பேசுவாரோ, ஏன்னா அம்மா அவர்கள் அவரை 10 ஆண்டு காலம் தனிமைப்படுத்தி வைத்திருந்தார், தனிமை சிறை என்பதை. ஆகவே அவரோடு உடன் பிறக்கவில்லையே என்ற கவலை எங்களுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட தம்பிமார்களான நாங்கள் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டு பொது வாழ்க்கையில இப்படி ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டு விட்டதோ என்கிற மிகப்பெரிய கவலை எங்களுக்கு எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கு. இப்போது அவர் பேசுகிறார் கொடநாடு வழக்கு பற்றி. கொடநாடு வழக்கு புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அது குறித்து சட்டமன்றத்தில் மிகப்பெரிய நீண்ட விவாதம் அதில் மேற்கொள்ளப்பட்டு அது சட்டசபையில பதிவில் இருக்கிறது. ஏன்னா இவர் சட்டசபைக்கு வந்தது இல்லை, வந்தாலும் தேர்ந்தெடுத்தாலும் இருக்கிறது இல்லை. அதனால சட்டசபை பதிவுகளை படித்து விட்டு வேண்டுமானால் அவர் இது குறித்து பேசலாம். அவர் என்ன சொல்றாரு, எம்எல்ஏக்களை பற்றி, அமைச்சர்களை பற்றி, தண்டவாளங்களை பற்றி, வண்டவாளங்களை பற்றி, அவருடைய லீலைகளை பற்றி உளவுத்துறை கொடுத்ததெல்லாம் உத்தமபுத்திர படிச்சு கிழிச்சு போட்டாராம். எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு சிறுமைப்படுத்துகிற ஒரு எண்ணம் என்று பார்க்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 52 ஆண்டு காலம் மிகப்பெரிய ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். 2 கோடி தொண்டர்கள் வீட்டை மறந்து, பிள்ளைகளை மறந்து, குடும்பத்தை மறந்து, உறவுகளை மறந்து, சொந்தங்களை மறந்து, நட்பை மறந்து, அத்தனையும் அர்ப்பணித்து மக்களுக்காக சேவை செய்வதை நீங்கள் இப்படி வாய்க்கு வந்த வழி பொது வழியிலே கொச்சைப்படுத்தி பேசினால், சிறுமைப்படுத்தி பேசினால், அவதூறாக பேசினால் அது எல்லாரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாங்களா? நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு கேள்விதான். மனசாட்சியை தொட்டு அவர் பதில் சொல்லட்டும். எங்க அண்ணன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய, போற்றுதலுக்குரிய, விரக்தியின் உச்சத்திலே இருக்கிற, வேதனையின் உச்சத்திலே இருக்கிற, இயலாமையின் உச்சத்திலே இருக்கிற, ஆற்றாமையின் உச்சத்திலே இருக்கிற, அம்மாவின் மறைவுக்கு பிறகு எல்லா சக்தியும் இழந்து இருக்கிற டிடிவி தினகரன் அவர்கள் அமமுகவை தொடங்குகிற போது உங்களோடு எத்தனை பேர் தோள் கொடுத்து நின்றார்கள்? நீங்கள் கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்தித்து மக்கள் உங்களை நிராகரிக்கப்பட்ட பிறகு உங்கள் கொள்கை, உங்கள் லட்சியம், உங்களுடைய அணுகுமுறை, உங்களுடைய பேச்சு, ஆணவம் அத்தனையும் மக்கள் உங்களை தள்ளி வைத்ததற்கு பிறகு, இந்த புதிய கட்சி தொடங்கியதற்கு பிறகு நீங்கள் எத்தனை பேரை சட்டமன்ற உறுப்பினராக கொண்டு வந்திருக்கிறீர்கள்? தொடங்கியதற்கு பிறகு 10 பேரை 18 பேரை தெருவில் நிறுத்தியிருக்கிறீர்கள். ஆகவே இன்று வரை ஒவ்வொருவராக உங்களிடத்திலிருந்து விலகிக் கொண்டே இருக்கிறார்களே, அது ஏன்?